வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் எபிசோட் 1. இது தெரியும், வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடு ஆரம்பிக்க ஒரு பிரம்மாண்டமான ஈகிளோட சவுண்ட், அந்த சவுண்டோட தான் இந்த அனிமையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மேகத்தை கிழிச்சுக்கிட்டு கீழே சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டியை காட்டும் போதே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இந்த அனிமேஷனுக்கே உரிய அந்த ஒரு பிரம்மாண்டமான சவுண்டோட ஒரு எஃபெக்ட் கொடுக்க அவங்க ஃபர்ஸ்ட் காட்டுறது ஒரு கிளாஸ் ரூம் தான். அங்க பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீச்சர், இங்க இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லானவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். பல வருஷமா பல ஜெனரேஷனா இப்ப வரைக்கும் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம மார்ஷல் ஆர்ட்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியமும் கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே மொத்தமே 3 ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான் இருக்கு. டிராகன் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக், ஃபயர் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக், கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக். இத சொல்லிட்டு இருக்க அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் வாரியர், அதாவது அவர் யூஸ் பண்ற டெக்னிக் பாத்தீங்கன்னா இந்த டிராகன் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான். இத சொல்லிக்கிட்டே அவரோட பவரை காட்ட தயாராகிறாரு. கண்ணை மூடி கண்ணை திறக்க அவர் கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பிரகாசமா ப்ளூ கலர்ல ஒளிர ஆரம்பிக்க கண்ணோட பொசிஷன் பாத்தீங்கன்னா டிராகனுக்கு மாறுற மாதிரி மாறுது. அடுத்த செகண்ட் பயங்கரமான எஃபெக்ட்ல மேல கருமேகம் சூழ ஆரம்பிக்க அதுக்குள்ள இருந்து சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான இடி விழ ஆரம்பிக்குது. அது ஸ்ட்ரெயிட்டா இந்த டீச்சர் மேலதான் விழுது. கண்டினியூவா விழ ஆரம்பிக்க அங்க பாத்தீங்கன்னா அவரை சுத்தி சின்னதா ஒரு சர்க்கிள் உருவாக அவரோட கையும் காலும் மாற ஆரம்பிக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா அவரோட நெத்தில இருந்து 2 கொம்பு உருவாக ஆரம்பிக்குது. அந்த கொம்பு உருவாக பாக்குறமே, அது உருவாகி எல்லாம் பிளாஷ் முடிய அப்போ அவரோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க. அங்க அவரை பாக்குறதுக்கு இப்போ மனுஷ மாதிரி இல்ல, ஆனா மனுஷ உருவத்துல தான் இருக்காரு. ஏன்னா இப்போ அவருக்கு 2 ஹார்ன் இருக்கு. 10வதுக்கு அவரோட கண்ணு பாத்தீங்கன்னா டிராகனோட கண்ணு மாதிரி மாறியாச்சு. அது மட்டும் இல்லாம அவர் கண்ணுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிராகன் ஃபேங் மாதிரி டேட்டோ உருவாகி இருக்கு. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டிராகன் மார்ஷல் டெக்னிக்கை ஒருத்தர் கத்துக்கணும் அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள டிராகன் பிளட் இருக்கணும். அதாவது இந்த டிராகன் பிளட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பரம்பரையில வந்தவால மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மார்ஷல் ஆர்ட்டோட பவர் என்ன தெரியுமா? இது தப்பித்தவே நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட உடம்போட பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஸ்டோன்ல அவர் ஓங்கி குத்த அந்த ஸ்டோனே தூள்புலா உடையன்னு பார்த்தா அதுதான் இல்ல. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோலே உருவாக்கி இருக்கு. இங்கதான் சர்ப்ரைஸ். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா பவர் அதிகமா இருந்தால் ஒருத்தர் பஞ்ச் பண்ணும்போது ஸ்டோன் கிராக் ஆகும். ஆனா பவர் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டோன் உடையாம அந்த அளவுக்கு பெரிய ஓலை உருவாக்கி இருக்க முடியும். இத பார்த்த உடனே அங்க பசங்க பாத்தீங்கன்னா இது பயங்கரமான பவர்ஃபுல் டெக்னிக்கா இருக்கும் போல இருக்கே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா நேட்டி, அதாவது எங்க டிராகன் வால் லெவல் இருக்கவங்க கூட சண்டை போறதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா தப்பி தவறி நாங்க இந்த ஃபயர் மார்ஷல் ஆர்ட் உருவாக்குறது கூட சண்டை போட்டோம்னா அப்போ கஷ்டம். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய சீல் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணும் போது அவங்களோட பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீசனால பாத்தீங்கன்னா ஒருத்தராலேயே பல டிராகன் வாரியர்ஸ் கூட அட் a டைம் சண்டை போட முடியும். இப்போ பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க அவங்கதான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் காட்லி மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் பத்தி கேட்க, உண்மையை சொல்லணும்னா இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல்லான டெக்னிக் அதுதான் ஆனா அப்படின்னு இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் சம்பந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தொலைய ஆரம்பிச்சு இப்போ பவர்ஃபுல்லான டெக்னிக் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றவங்களுக்கு அடுத்த ரேங்க் ரீச் பண்றதுக்கு டெக்னிக் இல்ல. இந்த ரீசனால பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 9 ஹெவன்லி ரிலிம் அப்படின்னு சொல்லப்படுறத ரீச் பண்றவங்க கூட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி சொன்ன உடனே அங்க சைடுல பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த டெக்னிக் பத்தி கேட்டா பாத்தீங்களா, அவன் தான் நம்ம ஹீரோ. இது கிட்ட நம்ம ஹீரோ சோகத்துல இருக்க அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இப்ப வேணா அது ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம் டெக்னிக் தெரியாத போன ரீசனால. ஆனா நீ விடாமுயற்சியோட இருந்தால் உன் மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அது பாசிபிள் உண்டு. நம்ம டெஸ்ட்ல பாக்கலாம். இப்படி சொல்லிட்டு டீச்சர் அங்க இருந்து போக நம்ம ஹீரோக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு தன்னம்பிக்கை வருது. என்னன்னா தான் ட்ரை பண்ணா கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ எண்ணிக்கிட்டு இருக்க அங்க பேக் சைடுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்க போறோம். சோ உங்களுக்கு நான் தான் லீடா இருக்க போறேன். இனிமேட்டு நான் சொல்றதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், புரியுதா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க இன்னொரு பையனுக்கு பாத்தீங்கன்னா யாரா இவன் இங்க வந்துட்டு இந்த காரகண்டா பேசிட்டு இருக்கா அப்படின்னும் போது அப்பதான் தெரிய வருது அன்யூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி இருக்கு. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபேமிலி. அந்த ஃபேமிலி சேர்ந்தவன் தான் இந்த பையன். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோபம் அவன் கையை மடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் வரான். வந்தவன் பாத்தீங்கன்னா உன்னோட பேர் என்ன இப்படி கேட்க அவன் பாத்தீங்கன்னா அவன் பேரை சொன்ன அடுத்த செகண்டை எட்டி உதைக்கிறான். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த ரீசனால பாத்தீங்கன்னா நீ என் ஃபேமிலியோட அடிமை அப்படி இருக்கும்போது ஏன் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா? இப்படி சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு அடிமையா இருக்கணும். எப்படி உன் குடும்பமே என் ஃபேமிலிக்கு அடிமையா இருக்கோ அதே மாதிரி. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எழுந்துக்க ட்ரை பண்ண திருப்பியும் ஒரு கண்ணத்துல ஒரு பஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன் முட்டி போட்டுக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவனை சுத்தி ஒரு பயங்கரமான பிளாஷ் உருவாக அங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு மேஜிக்கல் அட்மாஸ்பியர் உருவாக அங்க ஆப்போசிட்ல
பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ கடவுளையே உன்னால டிஃபைன் பண்ண முடியும், உன்னால வாடிக்கை திரும்ப முடியும், நீ யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு உன்னால ரீச் பண்ண முடியும், கடவுளால யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உன்னால பவர் ரீச் பண்ண முடியும். இப்படிதான் குரல் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த டோர் மேல கைய வைக்க ஒரு வெளிச்சத்தோட அந்த டோர் ஓபன் ஆக அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஆறு இருக்கு. அதுல பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான மூன் தான் இருக்கு. ஆனா பயங்கரமா பெருசா காட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா சில பூக்களை காட்டுறாங்க, ஒயிட் கலர் இருக்கு. அந்த லேக் மேல இருக்க அந்த பூவை நம்ம ஹீரோ லைட்டா சர்ப்ரைஸோட போய் திறப்பாக்குறான். பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா சடனா அந்த பூ எரிய ஆரம்பிக்குது. அந்த பூ மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருக்க மத்த பூக்களும் எரிய ஆரம்பிக்குது. அந்த லேக்க சுத்திய பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் உருவாக ஆரம்பிக்க என்ன நடக்குதுன்னு குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான டிராகன் நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோவை கடிக்கணும் பார்த்தா அது நம்ம ஹீரோவை சுத்தி வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல நின்னு ஒரு கர்ஜிக்க நம்ம ஹீரோ ஓட பாக்குறான். அங்க தப்பிக்க அந்த செகண்ட் அது கடிக்க வர டைம்ல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட அவன் எழுந்துக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த சீன்ல இருந்தே கண்ணி வாங்கிட்டு இருக்கு. அவன் திருப்பியும் அடிக்க வர அந்த டைம் பேக் சைடுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இது மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு இப்படி குறை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அங்க வர அதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க.